வானம் அழகா நீளமா இருந்துச்சு. அங்க ஒரு பெரிய கழுகு அங்க எங்கேயோ பறந்துட்டு இருந்துச்சு. அது ஒரு இடத்துலயே இல்ல, துருன்னு பறந்துட்டு இருந்துச்சு. அதுக்கு பறக்கிறதுலேதான் சந்தோஷமே. அந்த கழுகுக்கு கீழே அழகான ஒரு மேகம் இருந்துச்சு. அந்த மேகம் எப்பவுமே தூங்கிட்டே இருந்துச்சு. அந்த மேகம் மெதுவா கண்ணை திறந்து அந்த கழுகை பார்த்து, ஏ கழுகு, ஏன் நீ தினமும் பறக்கிற? நான் தூங்குவேன், கனவு காணுவேன், ஓய்வடிப்பேன், எல்லாம் செய்வேன். அதுக்கு அந்த கழுகு சிரிச்சுட்டே சொல்லிச்சான், நான் பறக்கிறேன், நான் வலிமையா இருக்கிறேன், நாளைக்கு என்ன பிரச்சனை வரும்னு தெரியாதுல்ல, அதனால நான் ரெடியா இருக்கேன். இப்படியே தினமும் போயிட்டே இருந்துச்சான். ஒரு நாள் வானம் கருப்பா மழை வந்து புயல் அடிச்சு காத்து ரொம்ப வீசுச்சான். அந்த மேகம் தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு பார்த்துச்சா. அந்த காத்துல மாட்டி பறக்க தெரியாம கீழே வந்துருச்சு அந்த மேகம். ஆனா அந்த கழுகு புயலை பார்த்து கூட பயமே படல. அந்த கழுகு காத்தை தாண்டி மேகத்துக்கு மேல போச்சான். அதான் அந்த மேகம் ஆச்சரியமா பார்த்துச்சான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த புயலும் மழையும் நின்றுச்சான். அந்த மேகம் சோர்த்து போய் அந்த கழுகு கிட்ட வந்து கேட்டுச்சு, இப்படி ஒரு வேகமான புயலை எப்படி பறந்த? அதுக்கு அந்த கழுகு சொல்லிச்சா, நான் தினமும் பயிற்சி பண்ணிட்டு இருந்தேன், உன போல தூங்கவே இல்லைன்னு சொல்லிச்சான். தப்ப தெரிஞ்சுக்கிட்ட மேகம், நான் இனிமேல் பயிற்சி பண்றேன்னு சொல்லிச்சான். இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? வாழ்க்கையில சோம்பேறியா இருக்கக்கூடாது. பயிற்சி தான் வலிமை, வலிமை தான் வெற்றி. அதே உங்க வீட்டில் இருக்க குட்டீஸுக்கு காமிங்க. இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன கதை வேணுமா அதை கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த கதையில் பார்க்கலாம். அது வரைக்கும் நான் உங்க குட்டி கழுகு.